உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Okay, thank you so much. Great. Okay. So once again, happy evening. Yes, day one session எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேற்றுக்கு முதல் நாள் இல்லை புதுசாக இன்னைக்கு தான் அப்படின்னா சேட் பாக்ஸில் 1 அப்படின்னு போடுங்களேன். சாம்சங் அப்படின்னு உங்கள் பேர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுங்களேன். எஸ், அறிவித்தர் கொஞ்சம் இன்டராக்டிவ் எடுத்துட்டு போகலாம். இது வந்து ஜஸ்ட் ஒன் மேன் ஆர்மியா இருக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ எப்போதுமே இன்டராக்டிவ். எஸ் எஸ், சூப்பர். ஓகே, கிரேட். டே ஒன் செஷன் யார் அட்டன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீகேப் கொடுத்துருவேன். அதுக்காக தான். இல்லை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப எஸ் அது மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமே. சேட் பாக்ஸ் ஐ அட்டெண்டட். ஓகே, சூப்பர் சார். மற்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் நியூ சார். நியூ, எஸ் சார். ஓகே, நியூ நியூ. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ என்னோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புதையலா புதப்புலியா அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சிடலாம். டே ஒன் என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு வெளியில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ட்ரம்ப் பேசுறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறாங்க, இவங்க பேசுறதோட இன்ஃபர்மேஷன் தெரியணும். எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு வெளியில சொல்றாங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்புட்ஸ் வித் ப்ரூஃபோட நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ புதுசாக உள்ளவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ரீகேப். அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியமா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் முக்கியமா, மார்க்கெட் ரொம்ப ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி அப்படிங்கிறத மார்க்கெட்டோட லாங்குவேஜ் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட்ராடே பண்ண போறேன்னா இல்லை பொசிஷனல் ட்ரேட் பண்ண போறேன்னா நான் என்ன மாதிரி கிளாரிட்டியில இருந்தா என்னால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். ஓகேங்களா? எஸ். ஸோ கிளாரிட்டி மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வந்திருப்பீங்க. ஓகே, வந்து நீங்களே ஏதோ ட்ரேட் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஏதோ பண்ணியிருப்பீங்க, அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதையே திரும்ப ஃபாலோ பண்ணலாம்னு பண்ணியிருப்பீங்க. ஆனா அங்க ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும். அருள் 4 நாள் ப்ராஃபிட் எடுத்த அருள் ஒரே ஒரு நாள் தான் தப்பு பண்ண, ஆனா என்னோட கேபிட்டலே சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல இல்லை நான் அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம். எஸ் எஸ், பாண்டேஸ்வரி மேடம் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, எஸ். யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? சரி, எத்தனை பேருக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி சொல்லுங்களேன். அருள், எதுவுமே இது வரலையும் ட்ரேடிங்கே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை ட்ரேடிங் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கை சுட்டுருக்கேன். ஓகே,
சம்திங் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்களேன். எஸ். Sir, actually, only invested in MF, not in, I have not done any trading. ஓகே ஓகே சார். நோ எக்ஸ்பீரியன்ஸ், நெவர் இன்வெஸ்டட், ஒன்லி இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். மற்றவங்க யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரேடிங் இப்போதைக்கு? எஸ் பாண்டீஸ்வரி மேடம், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? Sir, good evening, sir. குட் ஈவினிங் மேம். First ஒரு 10 years before வந்து ஒர்க் பண்ண இடத்துல பண்ணினேன். ஓகே அப்போ ஒரு 1 lakh லாஸ் ஆயிடுச்சு. அதனால ஓகே அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஓகே. ஒரு 10 days கிளாஸ். ம் ஒருத்தர் வேற ஒரு இதுல ம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இப்ப நானா ஒரு 2 days பண்ணேன். நேத்து இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே உங்ககிட்ட சரி இன்டராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் உங்க நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். உங்க ஸ்டேட்டஸ் நேத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணேன். உங்களை எஸ் மறந்துட்டேன் எஸ் தான் ஆக்சுவலி எஸ் சொல்லணும்னா. ஆமாம். பிஃபோர் மெசேஜ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். இப்போ ம் மறுபடியும் அகைன் என்னன்னா, இந்த டெலிகிராம் இதுல எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, வாட்ஸ்அப்ல எல்லாம் வர்றாங்க இல்லையா, ம் அவங்க எல்லாருமே வந்து ஃபேக். எல்லாம் அதுல கொஞ்சம் மணி போயிடுச்சு. அதனால இதை கத்துக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறதுனால அந்த 10 days கிளாஸ் அட்டன் பண்ண அது ஓகே தான். அது தமிழ்ல தான் இருந்தது. அது கத்துக்கிட்டு இப்போ இந்த 2 நாளா நாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து நானா எடுத்து இப்ப பி காசு புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் நானா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நேத்து ஒரு 325 ரூபா தான் கிடைச்சது. ஃபியர் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது நல்லா பீக்ல போச்சு நேத்து. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2000 ருபீஸ் எடுத்தேன். அதுவுமே ஒரு பயத்திலேயே நான் வந்து ஒரு நிஃப்டி எடுத்தேன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான், அதுக்கு மேல ஆசைப்படுறது இல்ல. ஏன்னா போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த ஃபியர் மட்டும் உடைக்கணும் கொஞ்சம். ஓகே அப்புறம் இன்னுமே வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கணும். சூப்பர் அதுக்காக சரி உங்ககிட்ட அது என்னன்னு சொல்லி கத்துக்கலாம்னு. ஓகே மேம், கிரேட், Thank you. சூப்பர் மேம். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன், உங்களுக்கு ஆப்டான செஷன் அப்படின்னு ஷேர் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்பரண்டா ஒத்துக்கிட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ண அருள் எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க. ஏன் பேக் ஃபயர் ஆச்சு, 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் யூ கேன் ஃபீல் த டேஸ்ட் மேம். ஓகேங்களா? எஸ் எஸ் ஓகே, கிரேட். ஓகே, ஸோ கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தோம். ட்ரேடிங்ல சக்சஸ் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தான் நம்மளோட ட்ரேடிங் அப்படின்னா. ஒரு தலை, 2 கை, 2 கால் இருந்துன்னா பர்ஃபெக்ட் பாடி. இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனா கூட டிசபிள் பர்சன் ஆர் பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோம். இந்த சேம் கான்செப்ட் மைண்டு, மணி மேனேஜ்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத சொல்ல வர 2 கையை பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அப்போ மைண்டுனா என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடிங்குள்ள ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து பாண்டீஸ்வரி மேடம் வந்து சொன்னாங்க, அருள் ஃபியர் இருக்கு எனக்கு பயம் அப்படின்னு. அந்த பயத்தை எப்படி நம்ம போக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு இன்புட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெத்தட், நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நைல் டவுன் பண்ண போறோம். ஒவ்வொரு நேத்தே சொல்லியிருந்தோம், வெங்காயம் மாதிரி தான் மார்க்கெட். ஒவ்வொரு லேயரா உரிக்கும் போது எம்டினஸ் ஒண்ணுமே இல்லையே வெங்காயத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வரும். அதே தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். எஸ், ஓகே, கிரேட். ஒவ்வொரு நாட்டா நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிடணும். முன்னாடியே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நியூஸ் எல்லாம் பெரிய பெரிய நியூஸ் வருது. யாரோல் இப்போ வார் நடந்தது, வாரோட இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இல்ல ஒரு கம்பெனி ஒரு பெரிய இஷ்யூஸ் வருது அப்படின்னா அதையும் நம்மளால முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடணும். டேட்டா இங்கதான் ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, நெகட்டிவ் நியூஸ். பட் நம்ம ட்ரேடிங் இங்கேயே முடிச்சிட்டோம். இங்கேயே வந்து மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி கோல்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், 2012 ப்ரெடிக்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ ரீசெண்டா ஒரு 1 இயர் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல தங்கம் அப்படின்னு ஒரு சேனல்லே நான் என்னோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். ஃப்ரம் 56,000 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து கோல்டு போகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ ஏன் இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்ல வரேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது பழமொழி. பொறுத்தார் ப்ராஃபிட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அருள் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு டே 2ல என்ன அப்படின்னா, 95% ஆஃப் ட்ரேடர்ஸ்
ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 95% ஆஃப் பீப்புள் வித்தின் 90 டேஸ்ல அவங்களோட கேபிட்டலை ஜீரோ பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஓகே, நீங்க எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலும் சரி, இல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹை ரிஸ்க், அவங்க சீக்கிரமா இழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்திருப்பாங்க, ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த 95% இப்ப பாண்டிச்சேரி மேடம் சொல்லியிருந்தாங்க ஒரு 1 lakh rupees விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் ஆர் சீக்ரெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ் பார்க்கலாமா? எஸ் அப்படின்னா உங்களோட சேட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கொஞ்சம் சேட் பண்ணுங்க, கொஞ்சம் இன்டராக்டிவ் பண்ணலாம். ஸோ தட் எனக்கும், ஏன்னா வீடியோ ஆன் பண்ணல நீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா எப்போதுமே நீங்க இங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணலைங்க, உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால பிளான் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. முடிஞ்சா வீடியோலையும் உட்காருங்க, அட்டென்டிவா இருப்பீங்க. அப்போ மார்க்கெட்ல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன மார்க்கெட்டோட லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் உங்களோட எப்படி பேசும்னா, நான் இன்னைக்கு மேலதான் போறேன் அப்படிங்கிறது சொல்லும் உங்களோட. இல்ல இல்ல அருள், இன்னைக்கு நான் கீழே தான் இறங்க போறேன் அப்படிங்கிறதே சொல்லும். இல்ல எனக்கே புரியல, எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு மார்க்கெட் உங்களோட பேசும். அப்போ சும்மா இருக்கணும். அதையும் விட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா, யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் ஆபீஸ் ரூம் கூட்டு போகும். எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகுது? அருள், இதுக்கு வந்து கோடு இப்படி இல்லாம பேசும். அதுக்கும் நான் எவிடன்ஸ் காமிக்கிறேன். மார்க்கெட்டை எத்தனை மணிக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது, ஓ இவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலி இது 4 வந்து கோடு கிடையாதுங்க, டிராயிங் கிடையாது. இது ஒண்ணுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. மேலே ஏற போறேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, கீழே இறங்க போறேன் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதையும் மீறி ஒரு பெரிய நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? எஸ். மணி மேக்கிங் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு இப்போ ஆக்ஷன் எடுத்து வந்துட்டீங்க, பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீப்பிங் மணி இஸ் பிஹேவியர், அதுதான் இப்போ பார்க்க போறது அடுத்தது. ஓகேங்களா? 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் எது மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்தது எப்படி நம்ம க்ரோ பண்ண போறோம், அந்த நாலேஜ் எடுத்து நம்ம எப்படி நம்மளோட பணத்தை மல்டிபிள் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், ஓகே. இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்டாக் மார்க்கெட் ஜாம்பவான் குரு அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவோட வாரன் பஃபட்னு சொல்லலாம். அவரு இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். அவரு 2000, ஓகேங்களா, 2015 அவரோட சொத்து மதிப்பு 9,000 கோடி, கரெக்டுங்களா? அப்ராக்சிமேட்டா 9,000 கோடி அப்படின்னு வச்சுங்க. அதே 2022 அவரோட சொத்து மதிப்பு 35,000 கோடி. பெரிய பணமா? பெரிய பணமா இல்லைங்களா? எஸ், பெரிய பணமா இல்லைங்களா? வித்தின் 7 இயர்ஸ்ல 9,000 கோடி 35,000 கோடியை டெவலப் பண்ணிருக்காங்க. பெரிய பணமா இல்லைங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப பெரிய பணம். ரொம்ப ரொம்ப பெரிய பணம். எக்ஸாக்ட்லி, சூப்பர். இப்போ அதை எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எவ்ரி 3 monthsக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 8,000 கோடியா மாறி இருக்கு, 10,000 கோடியா மாறி இருக்கு, 13,000, 11, 13, திரும்ப 12,000, திரும்ப 10, திரும்ப 13, திரும்ப 8,000. 9,000 இருந்து 8,000 மாறி திரும்ப 13,000 கோடியா மாறி திரும்ப 8,000 கோடியா மாறி, கரெக்டுங்களா? அது என்ன ரூல்? ஏற மாதிரி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும். ஓகே, இப்போ 2020 ரொம்ப ரொம்ப முக்கியம். 2020 8,000 கோடி இருந்தது, 2022 நவம்பர்ல 35,000 கோடி. இப்ப பெரிய பணமா இல்லைங்களா? ஜஸ்ட் 2 இயர்ஸ்ங்க. 7 இயர்ஸே நீங்க பெரிய பணம்னு சொன்னீங்க, இப்போ 2 இயர்ஸ்ல பெரிய பணமா ஆயிருக்கு. இப்ப பெரிய பணம், கரெக்டுங்களா? எஸ், அக்ரி? ஓகே. எஸ். இதை எப்படி டெவலப் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நைல் டவுன் பண்ண போறோம். ஓகே, எவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா எவ்ரி 3 monthsக்கு அவங்க 10% பிளஸ்ங்க, எவ்ரி 3 monthsக்கு 26% பிளஸ், எவ்ரி 3 monthsக்கு 0 ரிட்டர்ன்ஸ், நோ ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? எவ்ரி 3 monthsக்கு 33% டவுனுங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ 8,000 கோடி வித்தின் 2 இயர்ஸ்ல பெரிய பெரிய பணமா பண்ணிருக்காங்க. அதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி 3 monthsக்கு 3% தான், எவ்ரி 3 monthsக்கு 10%,
எவ்ரி 3 monthsக்கு 24% டவுன் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வரோம்னா, இதை நீங்க மந்த்லி போட்டா என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ஒரு எவிடன்ஸ், ஒரு குளோபல் மார்க்கெட் அப்பா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிஸ்க் பிளான் அண்ட் ப்ராசஸ் தெரியல. அதுக்கப்புறம் என்ன பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண தெரியல. இது ரெண்டுத்தையுமே அவங்களுக்கு ஃபாலோ பண்ண தெரியாததுனால தான் அவங்களால கன்சிஸ்டன்சியா ஆன் பண்ண முடியலைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி. கிளியர்? எஸ். அப்போ அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ அசியூம் பண்ணி உங்ககிட்ட ஒரு 1 lakh rupees இருக்கு. ஓகே, 1 lakh rupees உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா கிராஜுவலா ஏர்ன் பண்றீங்க. 500, 200, 300 அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு மேடம் எனக்கு கால் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். நானும் இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் அந்த மேடம் ஆப்போசிட் ஜெண்டர்ல பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவ்வளோ சூப்பரா பண்றீங்களே சார், நீங்க என்ன பண்றீங்க, லேர்ன் பண்ணி பண்றீங்களா அப்படின்னா, ஆமா அப்படின்னு. இவ்வளோ நல்லா பண்றீங்க, ஏன் சார் நீங்க 500, 300க்குலாம் வாங்கிறீங்க, உங்க கெப்பாசிட்டிக்கு 1000, 2000 பண்ணலாங்க சார் அப்படிம்பாங்க. இல்லம்மா பரவாயில்ல, நான் கிராஜுவலா பண்றேன், 500, 1000 நான் பண்றேன் அப்படின்னு. திரும்ப ஃபோன் சொல்லுவாங்க, சார் எனக்காக சார் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்க எனக்காக நீங்க ஒரே ஒரு நாள் ட்ரேட் எடுத்து பாருங்க, 5000 உங்களுக்கு அந்த ட்ரேடு ப்ராஃபிட் வரும்னு சொல்லுவாங்க. சரி இந்த அம்மா ரொம்ப சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம தட் மீன்ஸ் அந்த எக்ஸிகியூட்டிவ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னா 5000 rupees ப்ராஃபிட் இருக்கும். உடனே திரும்ப சொல்லுவாங்க, சார் இதை தான் சார் உங்கள்ட்ட 10 நாளா சொல்லிட்டு இருந்தேன், உங்க பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியலன்னொன்னே நமக்கு பல்பு எரிஞ்சிடும். ஓ அப்ப நம்மளுக்குள்ள ஒரு அந்நியம் தூங்கிட்டு இருக்காம பேருக்கு அப்படின்னு சொல்லி பல்பு எரியும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது எரிஞ்சிருக்கா? எஸ் ட்ரேடர்ஸ். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் ட்ரேட் பண்றாங்க, 5000 கிடைச்சிரும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப ஃபோன் பண்ணி குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏன் சார் 5000 பண்றீங்க, அடுத்த ஒரு பேக் ஸ்டெப் எடுத்தீங்க 10,000 பண்ணலாம் சார்னோன்னே நமக்கு அன்னியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடாங்க. சரி பரவாயில்ல 10,000 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுவோம். 5000 கிடைக்கும், இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 10,000 கிடைக்கும்பாங்க, அங்கேருந்து திரும்ப மைனஸ் ஆகி 10,000 மைனஸ் ஆயிடும். பயம் வந்துடும். கரெக்டுங்களா? மேடம் இங்க சொன்ன மாதிரி பயம் வந்துருச்சு. திரும்ப இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. திரும்ப ஓரளவு கான்ஃபிடென்ட், திரும்ப 10,000 எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா திரும்ப போகும்போது 10,000 மைனஸ் ஆயிடுச்சு. திரும்ப அப்படியே போறாங்க, திரும்ப கீழே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள், மைனஸ் 40,000 1,00,000 போயிடுச்சு அப்படின்னா சிலர் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, சிலர் மட்டும்தான் இந்த ஃபீல்டை விட்டு எக்ஸிட் ஆவாங்க. கரெக்டுங்களா? பலர் மோர் தென் 95% என்ன பண்ணுவாங்களோ தெரியும், விட்ட இடத்துல தான் பிடிக்கணும், தொலைச்ச இடத்துல தான் தேடணும் சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொலைச்ச இடத்துல தான் தேடணும், விட்ட இடத்துல தான் கண்டிப்பா. பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறேன் ஆழத்தை நான் பார்க்காம விட மாட்டேன்னு போயிட்டே இருக்காங்க. இன்னும் ஆழம் எவ்வளவு தூரம்னு தெரியல. கரெக்டுங்களா? சிலர் போட்ட காசு மட்டும் எனக்கு வந்துட்டோம் அருள், நான் இந்த பிசினஸே எனக்கு தேவையில்லை, 1,00,000 ரூபா போட்டேன் எனக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அந்த 1,00,000 ரூபா போட்ட காசை மட்டும் ரெக்கவர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. அக்ரஸிவ் ரெக்கவர் கிடையாது இவங்கள மாதிரி, விட்டதை பிடிக்கிறேன் தொலைச்ச இடத்துல பிடிக்கிறேன் ரெக்கவர் மோட்ல இல்லை, பட் ஓரளவு எனக்கு எப்படியாவது வந்தா போதும் அப்படின்னு கொஞ்சம் பிளசண்டா இருக்காங்க. பட் வெரி 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 ஃபியூ மெம்பர்ஸ் ஆர் வெரி ஃபியூ பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு பிசினஸ், இத்தனை லாக்டவுன்ல எல்லா இண்டஸ்ட்ரியும் டவுன் ஆச்சு, ஆனா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பீக் ஆச்சு, அப்போ இதுல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா கத்துக்கிட்டு அவங்க ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கிறது சிலர் முடிவு பண்றாங்க. கரெக்டுங்களா? எஸ் புரியுதா? இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, எய்தர் ஏ பிளேஸ் அப்படின்னா ஏ எக்ஸிட், ஓகேங்களா, பி பிளேஸ் விட்டதை பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, இல்ல சி பிளேஸ்ல இருக்கீங்களா, இல்ல டி பிளேஸ்ல இருக்கீங்களா? புரியுதுங்களா கான்செப்ட்? ஏ பி சி டி இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்? ஜஸ்ட் இல்ல அருண் நான் ஸ்டார்ட்டே பண்ணலப்பா அப்படின்னா நீங்க டில போடலாம். டி லேர்ன் அண்ட் டூ. ஓகேங்களா? நீங்க டில இருக்கீங்க. எஸ். மத்தவங்க கொஞ்சம் இன்டராக்டிவ் இருந்தா நல்லா இருக்குங்க. இந்த டி ஹெச்இ பேரு கொஞ்சம் பேரை மாத்துங்களேன். சி இங்க யாரும் வந்து இது ஒரு சின்ன உலகங்க. ஓகேங்களா? ஒளிவு மறைவு இல்லாம இருக்கலாம். ஓகே, டிஹெச் அப்படியே அடிச்சு வச்சிருக்கீங்க. சி உங்க பேருக்கு எனர்ஜி இருக்கீங்க. திரும்பவும் சொல்ல வர முடிஞ்சா உங்க பேரை மாத்தி வச்சுங்க. எஸ்
ஓகே, மத்தவங்க ஒரு பர்சன் தான் இருக்காங்களா? கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாமே, இருக்கீங்களா? எஸ், அட்லீஸ்ட் எஸ், சம்திங். ஏதாவது சேட் பாக்ஸ் தெரியலீங்களா? சேட் பாக்ஸ் தெரியலையா? நம்ம மணியை யாரும் ப்ராஃபிட் பண்ணி தர மாட்டாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா மேடம். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தங்க. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சொல்லிடுறேன். இப்படி கேட்குறேங்க. ஓகே, ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இங்க பாருங்க, அசீவ் பண்ணீங்க. இங்க உங்களுக்கு யாராவது பணம் பண்ணி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அப்படி பணம் பண்ணி தர முடியாதுங்க. அந்த லெவலுக்கு இன்னும் புத்தரி, இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், யார் என்னென்ன கடவுள் வேணாலும் வச்சுங்க, அப்படி யாரும் வரல. எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க? இப்படி எடுத்துங்க. ஐ திங்க் பாண்டிச்சேரி மேடம் அவங்களே எடுத்துக்கலாம். மேபி அன்மியூட் பண்ண முடியுமா மேடம்? இருக்குங்களா? ஏன்னா இன்டராக்ட் பண்றாங்க அவங்க. சார் ஓகே மேடம், சொல்லுங்க சார். அசீவ் பண்ணீங்க நான் தான் உங்க பிரதர், ஓன் பிரதர் அப்படின்னு வச்சுங்க. ஓகே அசீவ் பண்ணீங்க நான் தான் உங்களோட ஓன் பிரதர். ஓகே. எனக்கு வேலை போயிடுச்சு. ஓகேங்களா? எத்தனை மாசம் என் ஃபேமிலிக்கு நீங்க சோறு போடுவீங்க? ஒரு பிராக்டிக்கலா மாசம் ஒரு மாசம் கூட என்ன போட மேம்? மாட்டேன் சார். ஒரு ஒரு மாசம் கூட மாசம் நான் போட மாட்டேன். அப்புறமேல என்ன சொல்லுவீங்க? தம்பி, நீ எதவா இருந்தாலும் சரி, நீ 50,000 வேலை தான் பார்க்கணும்னு நினைக்காத, அட்லீஸ்ட் 10,000 வேலைக்கு நினைச்சு போ அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்றேன். கூட பிறந்த தம்பிக்கே ரத்தம் அப்படிங்கிற பாசம் இருக்கிற பர்சனுக்கு நம்ம பணம் பண்ணி தர முடியாதுங்கிற கிரைட்டீரியா இருக்கும்போது, யாரோ, சாரி இந்த வார்த்தை சொன்ன எவனோ, தப்பா எடுத்துக்க இந்த வார்த்தை, அன்பார்லிமெண்டரி வேர்டு. ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அதுல நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதனாலதான் இவ்வளவு ஹார்டா நான் பேசுறேன். புரியுதுங்களா? இல்ல சார், நம்ம யாரும் பணம் பண்ணி தர மாட்டாங்க. அப்படி பணம் பண்ணி தரேன்னு சொல்றாங்கன்னா அவங்க சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிளியருங்களா? சோ அதனால கண்டிப்பா சார். பிவேர் அப்படின்னு சொல்ல. ஏன் இதை இன்னும் ப்ரௌடா நான் சொல்றேன்னா, 50 கோடி ரூபாய் காப்பாத்தி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி, 50 கோடி சாதாரண பணம் இல்ல. நிம்மதியா இப்ப இருக்கேன், நிம்மதியா இப்ப தூங்குறேன் அப்படின்னா 50 கோடி ரூபாய் ஹியர் அண்ட் தேர் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகாம காப்பாத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்ல வரேன். கிளியருங்களா? சோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. அதுக்காக தான் நம்ம நேத்து செஷன்ல நம்ம கவர் சொல்லியிருந்தோம். லேர்ன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் எக்ஸிகியூஷன் பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? எஸ், சூப்பர், கிளியர். சார் நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க. எஸ், சூப்பர். மற்றவங்களாம் என்னாச்சு? ஓகே, லிசனிங் மோட்ல இருந்தா ஓகே, அது உங்க சாய்ஸ். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட், என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணனா என்னால நான் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொண்டு போறேன். ஏன்னா தியரி பேசுறது ஈஸி, பட் ப்ராக்டிக்கலா போகும்போது தான் அது ஈஸியா உங்களால கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கு. எக்ஸல் ஷீட் தெரியுதுங்களா? எஸ் எஸ் கிளியர் சார். எஸ், ஓகே மேம், சூப்பர். அசூம் பண்ணீங்க உங்கள்ட்ட ஒரு 1,00,000 ரூபாய் கேபிட்டல் இருக்கு அப்படின்னு வச்சீங்க. ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு வச்சீங்க. ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தான் இல்ல பாம்பேல இருந்து விழுந்து இல்ல வேற யாருக்கும் நிறைய மூளை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் சரின்னு வாங்குறோம். ஓகே, அசூம் பண்ணீங்க அந்த மாதிரி வாங்குறீங்க. ஆக்சிஸ் பேங்க் பை பண்ண சொல்றாங்க, பை ஒரு 300 ருபீஸ்க்கு பை பண்ண சொல்றாங்க. டார்கெட் 320, எஸ்எல் 280 வச்சீங்க. கிளியருங்களா? இப்போ உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. கிளியர்? இப்போ உங்களுக்கு என்னன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்க தெரியணும், அதுக்கப்புறம் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஷேர் 300 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 100 ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ? 30,000. கரெக்டுங்களா? 200 ஷேர் வாங்குறதுக்கு 60,000 ரூபாய், 300 வாங்குறதுக்கு 90,000 வேணும். இப்போ நீங்க 100 வாங்க போறீங்களா, 200 வாங்க போறீங்களா, 300 வாங்க போறீங்களா? எனி ஒன் நம்பர்? 100, 200, 300 எது வாங்க போறீங்க? 100 தான் வாங்குவோம். 100 வாங்க போறீங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டும் அதுலயே வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 300 சாரி 100 அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீடியோ ஸ்ட்ரக் இல்ல அப்படின்னா அது 250, 200 போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா?
அப்போ இதோட ரிஸ்க் ஏரியா எவ்வளோன்னா 20 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? எஸ். இந்த Yes, ஒரு sir. ஸ்லைடு போகுதுங்க நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டென்டிவா இருங்க. ஓகேங்களா? 20 ரூபா அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. 2000 ப்ராஃபிட்டுங்களா? எஸ். எஸ். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? டிப்ஸ் கொடுத்துட்டாரு, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மூளையா அவங்க அடமானம் வச்சிருவோம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது எப்பப்பா கால் கொடுப்பான், சொன்ன மாதிரியே ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு அடுத்த காலுக்கு நம்ம வெயிட் பண்ணவும் மாட்டோமா? வெயிட் பண்ணவும் மாட்டோமா? Yes, sir. டெஃபினட்டா வெயிட் பண்ணுவோம். எஸ், டெஃபினட்டா வெயிட் பண்றீங்க. அப்போ பேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஷேர் வாங்க சொல்றாங்க, அதுவும் பை பண்ண சொல்றாங்க. 19,000 ரூபாய். என்னது 19,000 ரூபாய்? நான் 19,000 ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு அசியூம் பண்ணீங்க 19,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏங்கிறத உங்களுக்கு நான் கனெக்ட் பண்றேன். எல்லாமே ரீசன் இருக்கு. 19,800 ஸ்டாப் லாஸ், 18,500 rupees ஸ்டாப். கிளியர்? அப்போ டிஃபரன்ஸ் 500 ரூபாய். இப்போ உங்களோட கேபிட்டல் 1 லட்ச ரூபா போட்டு 2,000 சம்பாரிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த காலும் நல்லா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன கேட்கிறாருன்னா 5 ஷேர் வாங்கலாமா 10 ஷேர் வாங்கலாமா 5 or 10 அப்படின்னு ரெண்டுல ஒண்ணு தொடுங்க அப்படின்னா நீங்க 5 or 10 எது தொடுவீங்க? 5 or 10 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது வாட்ச் பண்ணுவோம் சார். இதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு இல்ல நான் நீங்க வந்து இப்ப நான் டிப்ஸ் கொடுக்குறேன். ஒரு அசியூம் பண்ணீங்க ஓகேங்களா? லோ லாட், லோ 5 நம்பர்ஸ். 5 நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, 5 வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம மூளையே இது பண்ணிட்டோம், நம்பிட்டோம். நம்பினா அடுத்தது அவங்க சொல்றதெல்லாம் குதிச்சிருவோம். அதோட பிளஸ் மைனஸ் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ 2,500 ப்ராஃபிட். ஹாப்பிங்களா? இப்போ ரெண்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட்னா 4,500 ப்ராஃபிட்டுங்களா? எஸ். கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்களேன். எஸ் எஸ் எஸ். இப்போ ஒரு சினாரியோ, இப்போ ரெண்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சு. ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோல ஃபர்ஸ்ட் ட்ரேட் 2,000 ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் 2,500 மைனஸ். அப்போ நமக்கு 500 லாஸ். கிளியர்? ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரேடு 2,000 மைனஸ், அடுத்த சினாரியோ செகண்ட் ட்ரேடு 2,500 பிளஸ், அப்போ 500 உங்களுக்கு லாபம். கரெக்ட்? சப்போஸ் ஒஸ்ட் சினாரியோ ரெண்டுமே ஃபெயிலியர்னா 4,500 லாஸுங்களா? எஸ். சோஃபர் கிளியர்? எஸ். இந்த சினாரியோ புரியுதுங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட்ல 2 விதமான பீப்புள் இருக்கிறதா சொல்றாங்க. யாருன்னா ஒருத்தவங்க ஈக்விட்டி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஈக்விட்டி ட்ரேடர்ஸ்னா 1 ஷேரு, 2 ஷேரு, 5 ஷேரு, 500 ஷேரு, 5 லட்சம் ஷேர். உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கலாம். ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸ் ஆர் F&O அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, F&O அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யாருக்கு F&O அப்படின்னா என்னன்னு தெரியல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணுங்க. F&O அப்படின்னா என்னன்னு தெரியல. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கொஞ்சம் அன்மியூட் பண்ணலாமே. எல்லாருக்கும் தெரியுங்களா? எஸ். தெரியும்னா நான் நோ. ஓகே, நோ அப்படின்னு இப்போ அசியூம் பண்ணீங்க சார், உங்க வீட்டில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க விரதம், காஃபி மட்டும் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க. எனக்கு காஃபி போடுறதுக்கு 1 கிலோ சிலிண்டர் கொடுங்க அப்படின்னு தருவாங்களா யாராவது? தர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ காஃபி தான் குடிங்க, இல்ல சமைச்சுதான் சாப்பிடுங்க பிரியாணி, ஆனா நீங்க சிலிண்டர் ஒரே ஒரு சைஸ் 16 கிலோ இல்ல 25 கிலோ கமர்ஷியல் அப்படின்னா வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? அப்போ F&O அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் அப்படின்னா லாட் சைஸ் அப்படின்னு வச்சுக்கீங்க. நோட் பண்ணீங்க, லாட் சைஸ் லைக் எ சிலிண்டர். இது வரையும் புரியுதா? ஒரு கண்டெய்னர், ஒரு குடுவை. ஓகேங்களா? குவான்டிட்டி ஃபிக்ஸடா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடும். கிளியர்? எஸ். புரியுதுங்களா? இப்போ அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம வாங்கினா அதுல எப்படி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே ஸ்டாக் பேரு டிஃபரன்ஸ், சாரி குவாண்டிட்டி. ஓகேங்களா? குவாண்டிட்டி டிஃபரன்ஸ். நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக. இப்போ ஃபியூச்சர்ஸ்ல நான் ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஸ் பேங்க் எடுக்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ? 1,200 ஷேர் ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு கண்டெய்னர், ஒரு சிலிண்டர். கிளியர்? ஒரு லாட்னு சொல்லுவாங்க அது பேரு. டிஃபரன்ஸ் 20 ரூபாய் அப்படிங்கிறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஷேரு
ஒரு கம்பெனி 30 ஷேர் ஒரு லாட்டு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் 500 ரூபாய். கிளியர்? இது புரியுதுங்களா? ஏன் இப்படி கொண்டு போறேன் ஓகே அப்படின்னா, ஓகே மார்க்கெட்டு வெளியில படம் காமிச்சு வச்சிருக்காங்க. அச்சோ அது ஒரு பூதம், அதெல்லாம் நமக்கு புரியாது. அது பேசணும்னா நிறைய படிச்சிருக்கணும், நிறைய தெரிஞ்சிருந்தா தான். எனக்கு இங்கிலீஷ் சேனல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும். ரொம்ப பேசுது அதெல்லாம் வேணான்னு சொல்ல வரேன். அதனாலதான் பொறுமையா ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு ஓபன் பண்றேன். புரியுதுங்களா? எஸ். ஓகே. ஐ திங்க் திருநாகர் சிவம் ரொம்ப சூப்பர். எவ்வளவு டெடிகேஷன் அப்படிங்கிறது அவங்கள பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மேம். சூப்பர். ஓகே சூப்பர். இப்போ எக்ஸாம்பிள் 1 வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 1, ஆக்சிஸ் பேங்க் வாங்க சொல்றோம், பை பண்ண சொல்லியாச்சு, பை பண்ணியாச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு. எவ்வளவு அப்படின்னா 1200 ஷேர் இன்ட்டு 20. புரியுதுங்களா? அப்போ 24,000 ருபீஸ் ப்ராஃபிட். 1 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 24,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்க. எப்படி இருக்கும் மைண்டு? எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லுங்க. சூப்பரா எப்படி இருக்கும்? என்ன சார்? ஃபீலிங் நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கு. அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க, பேஜ் இண்டஸ்ட்ரியா, அதுவும் ப்ராஃபிட் ஆயிடுச்சு, அதுல ஒரு 15,000 சம்பாரிச்சிட்டீங்க. எப்படி இருக்கும்? சூப்பர் சார். சூப்பர். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட் 39,000 அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ நம்ம மைண்ட் என்ன சொல்லுவோம்னா, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் ஏன் பிசினஸ் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 39,000னா 10 நாளைக்கு 4 லட்ச ரூபா, 20 நாளைக்கு 8 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 1 கோடி ரூபா. என்கிட்ட 1 லட்ச ரூபா இல்ல, ஓடுமா ஓடாதுங்களா? இப்படிதாங்க பல பேரோட லைஃபை கெடுத்துட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்றேன். இந்த கால்குலேஷன் அப்படியே ஜி பூ பா அப்படிங்கிறாங்க, அப்படிலாம் வராது. ஓகே, லேயர் அடுத்த லேயர் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பை பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட் ஆயிடுச்சு, 24,000 ப்ராஃபிட். அடுத்த ட்ரேட் இருக்கீங்க, அது லாஸ் ஆயிடுச்சு, 15,000 லாஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எப்படி இருக்கும் உங்க மனநிலை? அச்சோ அவசரப்பட்டுட்டணும், ஃபர்ஸ்ட் ட்ரேடு நான் 24,000 சம்பாரிச்சிட்டேன், அதோட பேசாம போயிருக்கணும், நான் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன், இனி நான் என்னைக்கு முதல் ட்ரேட் பண்றனோ அடுத்த ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோமா நமக்கு? எஸ் ஆர் நோ? அடுத்தது என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, ப்ராஃபிட்ல தானே நம்ம விட்டுருக்கோம், நம்ம தான் 9,000 ப்ராஃபிட்ல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேத்திப்போமா? எஸ் ஆர் எஸ்? சார் எஸ். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரேடே லாஸுங்க. எவ்வளோ? 24,000 லாஸ் அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 24,000 காணா போயிடுச்சு. இப்போ எப்படி சொல்லுவோம்? அப்போவே சொன்னாங்க, ஸ்டாக் மார்க்கெட் உனக்கு எதுக்கு தேவையில்லாது, எங்க மாமா பண்ணாங்க, சித்தப்பா பண்ணாங்க, ஏத்த வீட்டுல பண்ணாங்க, அவங்க சூசைட் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்தோம் பாரு, தேவைதான் அப்படின்னு தோணுமா தோணாதுங்களா? புரியுதுங்களா நான் என்ன கனெக்ட் பண்றேன்னு? நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னா, 1 வே தாங்க. செகண்ட் வே வர்றது கொஞ்சம் வில் பவர் இருக்கணும். ஓகே, அபிமன்யு மாதிரியா அரைக்குறையா கத்துக்கிட்டு நம்ம குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா சக்கரவீகம் உள்ள வந்துடலாம். ஆனா வெளியில போறது தெரியாம போயிடுச்சு, குழந்தை வெளியில வந்துச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றது. அப்போ இங்க என்ன பண்ண வரோம்னா, செகண்ட் ட்ரேட் அவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க சிலர். இல்ல அடுத்த ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த டிப்ஸ் ப்ரொவைடர் சொன்னாங்கன்னா நம்ம அந்த ட்ரேடை எடுக்கிறோம், அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ 15,000 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இப்போ மைண்ட் என்ன சொல்லும்? பரவாயில்லையே, நல்ல பிசினஸா இருக்கே, இப்படி விட்டா அப்படி எடுத்துட்டேன், எப்படி இப்படி விட்டா அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தோணும். கரெக்டா? இருந்தாலும் என்னோட 24,000 லாஸ நான் 15,000 ரெக்கவர் பண்ணிட்டேன். என்னோட லாஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அப்போ அடுத்த ஒரு ட்ரேட்ல என்னால ஈஸியா 9,000 கான்பிடென்டா பண்ண முடியும் நாளைக்கு ஆர் அடுத்த ட்ரேட் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணுவோம். கிளியருங்களா இந்த சினாரியோ? எஸ். இப்போ அடுத்த சினாரியோ 4th, ரெண்டுமே ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஃபெயிலியர் அப்படின்னா 39,000 லாஸ். கரெக்டா? எஸ். இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிளியர்? இது வரையும் யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓ சூப்பர் சார். இப்போ அஸ்யூம் பண்ணுங்க,
4500 ப்ராஃபிட் பெஸ்ட்டுங்களா, 39,000 ப்ராஃபிட் பெஸ்ட்டுங்களா? 4500 பெஸ்ட். 4500 பெஸ்ட். ஏன்னா 4500 ரிஸ்க் அஃபோர்ட் பண்ண முடியும், 39,000 நம்மளால தாங்க முடியாது. கரெக்டா? அப்போ ஏ பிளான் பி பிளான் அப்படின்னா, இது ஏ பிளான்ல என்ன சொல்றாங்கன்னா மீடியம் ரிஸ்க் மீடியம் ப்ராஃபிட்னு இருக்கு. பட் இங்க ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால இப்போ சொல்லுங்க, ஏ பிளான் ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல பி பிளான் ஃபாலோ பண்ண போறீங்களா? ஏ ஆர் பி? ஷூரா? ஏதான் ஷூர். ஓகே. நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, ஆஸ் பர் என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசா உள்ளவங்களுக்கு என்னோட ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு 18 வருஷம் ஆச்சு வேலைக்கு போய் சென்னையில இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்க, வித்தவுட் ஜாப். ஏன்னா ஒரு 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 டிசிப்ளின்டா நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க மாறும். அப்போ நம்ம இந்த ஏ பிளான் பி பிளான் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்க போறது பிளான் சி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். கிளியர்? பார்க்கலாமா? எத்தனை பேர் ரெடி? ரெடினா பார்க்கலாம். எஸ். ஓகே. இப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, என்னோட கேபிட்டல்ல 1% நான் ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறேன். எவ்வளவுங்க? கேபிட்டல்ல 1%. மேடம் பாண்டீஸ்வரி மேடம் கொஞ்சம் இதை கீழே வாட்ச் பண்ணீங்கன்னு உங்களுக்கு புரியும் இன்னும். ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான. ஓகே. எஸ். இப்போ உங்களோட கேபிட்டல் 1 lakh rupees. 1 lakhக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னா 1000 rupees தாங்க ரிஸ்க் எடுக்கணும். கிளியரா? எஸ். 1000 rupees தான் எடுக்கணும். அது 300 ரூபா ஸ்டாக் ஆயிருந்தாலும் 1000 rupees தான் ரிஸ்க் எடுக்கணும். 19,000 ஸ்டாக்கா இருந்தாலும் 1000 rupees தான் ரிஸ்க் எடுக்கணும். கிளியருங்களா? இப்போ புரியுதுங்களா எதுக்காக 19,000 ஸ்டாக் உள்ள கொண்டு வந்தேன்னு? 100 ரூபா ஸ்டாக் ட்ரேட் பண்ணாலும் 1000 rupees அங்க ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. எஸ். இப்போ நீங்க ரெண்டுமே ட்ரேடு ப்ராஃபிட் அப்படின்னா 2000 ரூபாய் ப்ராஃபிட், 1 லாஸ் 1 ப்ராஃபிட் அப்படின்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட், நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ரெண்டுமே ஃபெயிலியர்னா 2000 லாஸ். எஸ். இப்போ சொல்லுங்க, 4500 ப்ராஃபிட் பெஸ்ட்டுங்களா 2000 ப்ராஃபிட் பெஸ்ட்டுங்களா? எஸ். 2000. இங்க என்னோட கேபிட்டல் 500 ரூபாய் காணா போயிருக்கு, இங்க என்னோட கேபிட்டல் அப்படியே தான் இருக்கு. புரியுதுங்களா டிஃபரன்ஸ் என்ன? எஸ். அருள், எந்த அளவுக்கு ரிவார்டு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க மைண்ட்ல வச்சு நம்ம. ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் தான் மேடம் எட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நான் அடுத்தது வரேன். அடுத்தடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கான ஆன்சர் இருக்கு, டோன்ட் வரி. இப்போ இதை மட்டும் கவர் பண்றேன். இப்போ 1000 ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பட் எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணலையே. கரெக்டா? எஸ். இப்போ குவான்டிட்டி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, நீங்க 1000 rupees அப்படின்னா 1000 டிவைடட் பை 20 rupees டிஃபரன்ஸ் அப்படின்னா 50 குவான்டிட்டி தான் எடுக்கணும். நம்ம என்ன எடுத்தோம்? 100, 200, 300 அப்படின்னா குத்து மதிப்பா வாயில நமக்கு தோன்றதை எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? அடுத்தது 19,000 ஸ்டாக் நீங்க ட்ரேட் பண்ணலாம், 1000 ரூபாய் தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. டிவைடட் பை நீங்க ரிஸ்கோட அமௌண்ட் 500 ரூபாய்னா 2 ஷேர் தாங்க ட்ரேட் பண்ணணும். இதே நீங்க 100 ரூபா ஸ்டாக் ட்ரேட் பண்றீங்கனாலும் 1000 டிவைடட் பை ரிஸ்க் 20 ரூபா அப்படின்னா நம்ம அத்தனை குவான்டிட்டியா தான் எடுக்கணும். ஆனா நம்ம என்ன எடுக்கிறோம்? 100 ரூபா ஸ்டாக்னா எடு. கரெக்டுங்களா? 5000 10,000 அப்படின்னு எடுத்துடுறோம். 1 ரூபாய் கிடைச்சா எனக்கு 10,000 ப்ராஃபிட் அருள் அப்படின்னு. பஸ் 1 ரூபாய் இறங்கிச்சுன்னா 10,000 காணா போயிடுச்சே. எல்லாருமே ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ரிஸ்க பாக்குறது இல்லை. கிளியரா? புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க எல்லாரும்னா, ஓகே இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க வந்து நோட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஸ்லைடு இந்த எக்ஸல் ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. அதனால ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதை அப்படியே கோத்ரூ பண்ண போறீங்க. இதை அப்படியே இதை ஃபர்ஸ்ட் பார்ட் கோத்ரூ பண்ண போறீங்க. பார்ட் 1, பார்ட் 2 இதை கோத்ரூ பண்ண போறீங்க. ஓகே. பார்ட் 3 இதை கோத்ரூ பண்ண போறீங்க. இது ஓகே அப்படின்னா, புரியுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். கிளியருங்களா?
Yes, sir. எஸ், அப்படியே ஒவ்வொரு லைனா படிங்க, புரியணும். புரியலன்னா திரும்ப எனக்கு இந்த இடத்துல புரியல அப்படின்னு கேளுங்க. இருக்கீங்களா? Yes, sir. போலாம். Yes, sir. மத்தவங்க நியூபார்ன் பேபிஸ், Next, போலாம் sir. நியூபார்ன் பேபிஸ் புரியுதுங்களா? See, வந்தோம், அப்சர்வ் பண்ணோம், போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த 1 hour உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கணும். யூ ஆர் இன்வெஸ்டிங். கரெக்டுங்களா? எஸ், சூப்பர். மற்றவங்களுக்கு புரியுதுங்களா? கிளியர்? ஓகே. இப்போ இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இடத்துல. அசீவ் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா உங்களோட கேபிட்டல் போட்டுருக்கீங்க. அதுல உங்களுக்கு 4,200 ரூபா ப்ராஃபிட் வந்துட்டு ஹாப்பியா இருப்பீங்களா? எஸ். இப்போ 500 ரூபா லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, 4,500 ரூபா சம்பாதிச்சிருக்கோம்ல, அதுல தானே 500 ரூபா போட்டிருக்கு, ஃப்ரீயா இருப்போமா? எஸ். Yes. இப்போ 2,500 ரூபா சம்பாதிச்சிட்டீங்க, எப்படி இருக்கும்? பரவாயில்லப்பா, விட்டது பிடிச்சிட்டேன்ப்பா அப்படிம்போம். இப்போ திரும்ப 4,500 ரூபா போச்சு, எப்படி இருக்கும்? பரமபத மாதிரியே இருக்குப்பா, ஏறுது இறங்குது, பக் பக் பக்குன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்போ அசியூம் பண்ணுங்க, ஏறிச்சு இறங்கிடுச்சு, இப்போ 300 ரூபா ப்ராஃபிட் பாக்குறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ப்ராஃபிட்னு தெரிஞ்சாலே ஓடி வந்துடும். கரெக்டா? எஸ். ஒரு Yes, 1,000 yes. ரூபா ப்ராஃபிட் பண்றீங்க, ஓடி வந்துருவீங்களா? ஆமா. ஒரு 3,000 ரூபா ப்ராஃபிட் பண்றீங்க, ஓடி வந்துருவீங்களா? Yes. இப்போ ஏதோ ஒரு ஃப்ளூக்ல மறந்துட்டீங்க, ட்ரேடு ஒரு 7,500 ரூபா லாபம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? பரவாயில்ல அப்படிங்கிறது காலர் தூக்கிடும் திரும்பி. எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, எனக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேடு இன்னொரு 7,500 ரூபா நீங்க பிளான் பண்ணுவீங்க. அது ஒரு 15,000 காணா போயிடும். புரியுதுங்களா? எஸ். Okay. அப்போ கண்டிப்பா sir. இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா 1,00,000 2 லட்சம் ஆக்குறது ஈஸியா. அடுத்து 30,000 சம்பாதிச்சுன்னா ரெக்கவர் ஆயிடும். அதே 1,00,000 ஜீரோ ஆக்குறது ஈஸியா? ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. கிளியர்? பட் இதே நீங்க மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்றீங்கன்னு வைங்க, 1,00,000 டிவைடட் பை 1,000 rupees அப்படின்னா 100 அட்டெம்ப்ட் பண்ண முடியும். கரெக்டா? எஸ். 100 அட்டெம்ப்ட் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு வச்சீங்க. உங்க நியூபார்ன் பேபி, நீங்க மார்க்கெட்னா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வச்சீங்க. 60 ட்ரேடு நீங்க கன்சிக்யூட்டிவா பண்றீங்க அப்படின்னு வச்சீங்க. 60மே மொக்கையா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எவ்வளவு சார் கேபிட்டல் போச்சு? இல்ல. சார் 1,00,000 ரூபாயில 60 ட்ரேடு ஃபெயிலியர். இப்போ 1,000 ரூபாய்னா எவ்வளவு போச்சு? 60,000 போச்சு. 60,000 போச்சு. பேலன்ஸ் எவ்வளவு கையில இருக்கு? 40,000. 40,000 இருக்கு. அப்போ யூ ஆர் இன் த ட்ராக்னு அர்த்தமா? அப்போ ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் இல்லைன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் புதக்குழி இல்லைன்னு புரியுதா? பஸ் புரியுதுங்களா இல்லைங்களா? புரியுது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா இது பொக்கிஷமா தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி பண்ணாதான் புதக்குழியா மாறும். கிளியர்? கிளியர். எத்தனை பேருக்கு இதுல டவுட் இருக்கு? So far I think 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. எப்படி இருக்கு இந்த 45 minutes டைம்? ஓகே சார். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. எஸ். எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னு தெரியுதுங்களா? கரெக்ட். எஸ். ஐ திங்க் மேடம் எங்க இருக்கீங்க? புரியுதுங்களா? எங்க மிஸ்டேக்ஸ் நடந்ததுன்னு தெரியுதா? Yes, sir. இப்போவும் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வச்சிருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம்ல தான் கை வைக்கீங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இட்ஸ் a humble request. இன்னைக்கு கூட அந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க 1 லாட்டுக்கு மேல எடுக்காதீங்கன்னு. ஆனா மைண்ட் வந்து எப்படியாவது ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணிடலான்ட்டு நான் 5 லாட் எடுத்துட்டேன்.
பார்த்தா டகால்னு கீழே 20 பாயிண்ட் போகவும் எனக்கு ஹார்ட் பீட்டே ஓவர் ஆயிடுச்சு. ஆனா இல்ல வெயிட் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்ததுன்னு சொல்லி 12 மணிக்கு பீக்ல போனப்பதான் அந்த பாயிண்ட் பிடிச்சேன். எனக்கு அதான் ரொம்ப அது ஓவர் நேத்து ட்ரேட் பண்ணிடுறேன் சார். நேத்து நேத்தோட செஷன் நேத்துனா முந்தானத்து செஷன் நீங்க அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணீங்கன்னா இதுக்கான கன்க்ளூஷன் அங்க கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பரவாயில்ல, ரெக்கார்டிங் பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை பண்றேன் ஆனா ஏன் அதை டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. பேராசை பெருநஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. பேராசைன்னு சொல்றதை விட அத எப்படி பண்ணணும்னு ரூல் இருக்கு. ஆமா என்ன ஆமா, வாட்ஸ்ல கை வைக்கிறோங்கிறது முக்கியம். கரெக்ட்டுங்களா? அதுதான் நான் கரெக்ட் வந்து கரெக்ட் உங்களை சார். எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, என்னோட ரூல் நான் வந்து என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுல 1 to 1 மட்டும் மோர் தென் 700 பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம். 1 to 1 யூ அண்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. செய்யறதுல ஒரு விஷயம் இல்ல மேடம். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதானா ஓகே மார்க்கெட் அப்படின்னா அவ்வளவுதான். அதுல இல்லாததான் இங்க பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது இன்னொன்னு கேம்லிங் இது. இதெல்லாம் போகக்கூடாது. நம்ம வேணும்னே அவங்க பை பண்ற ரேட்டை நம்ம வாங்கும்போது அதிகம் பண்ணிடுவாங்க. நம்ம கரெக்டா விற்கும் போது அவங்க கம்மி இல்ல, பண்ணிடுவாங்க. இதுக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் நேத்து பேசியிருக்கேன். ம். நான் வாங்கினா மட்டும் மார்க்கெட் மேல போக மாட்டேங்குது, ஆ, இறங்கிடுது. நான் வித்தா ஆ, மட்டும் மார்க்கெட் கீழே இறங்காம மேல போயிடுது. ஆமா அப்போ ஆமா. ஹூ இஸ் மார்க்கெட் பிளேயர்? யாரு மார்க்கெட் மூவ் பண்றா? ஆ, எவனோ ஒருத்தன் வாட்ச் பண்றாயா அப்படின்னு நமக்கு ஆமா. தோணும். கரெக்டா? கண்டிப்பா நான் வாங்கினா கண்டிப்பா. மட்டும் அந்த ஸ்டாக் கீழே இறங்கிடுது, நான் வித்தா அதேதான் மட்டும் சார். அந்த ஸ்டாக் மேல போகுதுன்னு 10 எஸ். நிமிஷம் கிட்ட நான் பேசியிருக்கேங்க. ஓகே ஓகே. ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சாரி சார், ஆக்சுவலி அந்த வீடியோ அனுப்புவீங்களா? யா ஷூர். ஷேர் பண்றீங்களா? எஸ் சார், லாஸ்ட் எஸ் சார். வீடியோ, ஏன்னா நான் இப்பதான் ஜாயின் உங்களுக்கு அந்த பண்ணிருக்கேன். வீடியோவும் ஷேர் பண்றோம். பிளஸ் இன்னைக்கு எக்ஸல் டிஸ்கஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ப்ரொவைடட் நீங்க செஷன்ல இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிளியருங்களா? எஸ், சூப்பர். இதுவரை வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க சார். எஸ். அப்போ அக்செப்டபிள் ரிஸ்க் எவ்வளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1 to 2% ட்ரேட் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரேங்க. அப்போ ஒரு நாட்டு லைட்டா நான் வந்து இன்னும் மைண்டை பத்தி பேசலைங்க, ஸ்ட்ரெயிட்டா மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத வெயிட்டேஜ் உள்ள சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு ஃபியரை ரிமூவ் பண்ணணும். யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபியர் மார்க்கெட்னாலே ஒரு பயத்துல இருந்தீங்க, அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஸ்கில் செட், எந்த ஒன் ஸ்கில் செட் இருந்தா போதும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நாளைக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்கிறது, மார்க்கெட்டோட லாங்குவேஜ் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? 3 பிளாக் ரிமூவ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம், கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கமிட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். கிளியர்? எஸ். அப்போ அக்செப்டபிள் ரிஸ்க் எவ்வளோனா 1 to 2% பர் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன் வந்து அதை என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்தாச்சா? ரிஸ்க் அனாலிசிஸ் தெரியாம அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து 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 நம்மளோட கேபிட்டலை லூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கோம்? 1% ரிஸ்க். கரெக்டுங்களா? இப்போ 1000 rupees நமக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு இன்னைக்கு, லாஸ்ன்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உங்க மைண்ட் என்ன சொல்லும்? நீங்களும் நானும் ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னு எடுத்துக்குமா? எடுத்துக்காதுங்களா? எடுத்துக்கலாம். சப்போஸ் 10,000 காணாம போச்சு, எப்படி இருக்கும்? தூக்கமே வராது. கரெக்டா? ஸோ அதுதாங்க ரிஸ்க் அனாலிசிஸ். அப்போ குரு மந்த்ரா என்ன அப்படின்னா, நோட் பண்ணீங்க, லேர்ன் டு புக் லாஸ் அப்படின்னு சொல்ல வரேன். நோட் பண்ணீங்க, லேர்ன் டு புக் லாஸ் அப்படின்னு சொல்ல வரேன். லாஸை புக் பண்றதுக்கு கட்ஸ் இருக்கணுங்க. கிளியரா? அருள், ஸ்டாக் மார்க்கெட்டு வந்தா நானும் இந்த மாதிரி பல கிளாஸ் அட்டன் பண்றேன், அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தருவாங்க, அதை நான் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், எனக்கு உடனே ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நானும் செஷன் ஆஃப்டர் செஷன் அட்டன் பண்றேன். நீ என்னன்னா லாஸை புக் பண்றதுக்கு என் கிளாஸ் எடுக்கிறியே? எத்தனை பேருக்கு அது தோணுது? தோணுதுங்களா? தோணுது சார். எஸ். ஓகே, இப்போ புரியுதுங்களா ஏன் அப்படின்னு? 95% ஆஃப் பீப்புள் வித்தின் 3 monthsல மார்க்கெட் விட்டு வெளில போயிடுறாங்க சார், பிகாஸ் ஆஃப் புவர் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்வி சார், புரியுதுங்களா சார். மற்றவங்களுக்கு? புரியுது சார்.
எஸ், நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, சூப்பர். குரு மந்த்ரானா லேர்ன் டு புக் கிளாஸ். நான் எப்படி கொண்டு வச்சுக்கேன், ஒரு சிலை இருக்கு, ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லுல ஒரு சிலை இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? செப்பிக்கு தான் தெரியும். அப்ப தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், கரெக்டா? இப்போ நேத்து ஒரு செட் ஆஃப் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டா அங்கங்க காமிச்சு, ஓ இதுக்குள்ள ஒரு சிலை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். நாளைக்கு அதுக்கு பொட்டு வச்சு கண்ணு வச்சு, ஓ இவ்வளவுதானா, இது முருகர் மாதிரி தெரியல, இது எக்ஸ் ஒய் இசட் மாதிரி தெரியுறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோம். ஓகே, எஸ், ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இங்க பாருங்க, ஒரே ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் காமிச்சிட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு லீடிங் எம்என்சி கம்பெனில கண்ட்ரி ஹெட்டா இருக்காருங்க. புரியுதுங்களா? கண்ட்ரி ஹெட். ஓகே, ஜெனரல் மேனேஜர் கண்ட்ரி ஹெட்டா மாறிட்டாரு. பல கிளாஸ் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா கிளாஸுக்குலாம் போயிருக்காரு. கிளாஸுக்கு மட்டும் 6 லட்சம் ரூபா கொடுத்து. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாரு, பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணி பாருங்க, லேர்ன் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. ஆக்சுவலி இங்க 25 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 25 லேக்ஸ்ல நடுவில் ஒரு பாயிண்ட் சீனு போட்டுருங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி லாஸ் பண்ண பர்சன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, யூ ஆர் த ஐ ஓப்பனர் இன் மை ட்ரேடிங் பிஸ்னஸ். ஆல்சோ வென் ஐ ஹேவ் ஸ்டார்ட் மை ட்ரைனிங் ப்ரோக்ராம் பை யூ, அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் அதான் சொல்லுவேன், ஸ்ட்ரைட்டா எடுத்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இதுதான் அதுதான் சொன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல கை வைக்கிற மாதிரி தாங்க திரும்பவும் சொல்ல வரேன். அப்போ தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போனோம் அப்படின்னா கிளியரா புரியும். இப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கும் இங்க உள்ள எக்ஸ்பிளனேஷனுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லைங்களா? எஸ், நீங்களே சொல்லுங்க, மேட்ச் ஆகுதா இல்லைங்களா? ஆகுது. இதுவரை எவ்வளவு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருப்பீங்க? நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணனா கிறிஸ்டன் கிளியரா புரியுதா? நான் சொல்லலைங்க. ஓகே, புரியுதா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ மேடம். ஸோ அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியர்? எஸ். அப்போ நாம என்ன மாதிரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்னன்னா ஒரு பில்லர்ஸ் ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஒரு 6 பில்லர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு பாட்டு வேணா கேட்டு உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிடலாமா? மார்க்கெட்டிங் உங்களையும். எஸ், எத்தனை பேர் பாட்டு கேட்க பிடிக்கும்? ஏன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் சார். பார்க்கலாமா? மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? மார்க்கெட்டை எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, நாம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிடலாமா இதுல? எஸ்.
எஸ், எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகி எஸ் கனெக்ட் ஆயிடுச்சா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். என்ன புரிஞ்சது இதுல இருந்து? கத்துக்கிட்டு நம்ம பண்ணணும்னா செம ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, அப்படி தெரியலன்னா என்ன ஆகும்? ஓல்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுதான் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராப்பரா மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? எஸ். இதுவரையும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? Clear. வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்தது போகலாம். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் பார்க்கறது முக்கியம் இல்லை, லேர்னிங் முக்கியம். அட் த சேம் டைம் நிறைய லேர்ன் பண்ணணும், பதியாது. கரெக்டா? எஸ் எஸ். ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க. ஓகே எல்லாம் டிராவல்ல இருக்காங்க. ஓகே ஓகே எஸ், சூப்பர். ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். சிலர் வந்து ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக உங்களுக்கு இதுவும் அனுப்பிச்சிடும். அது பேர் என்ன? எக்ஸல் ஷீட்டும். இன்னைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாமா? எஸ், யுவர் பர்மிஷன்? எஸ் ஓகே. எஸ் சார், ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறோம். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பர்சனலைஸாக உங்களுக்கு அந்த இன்புட்ஸ் வந்துடும். நம்ம பார்த்தது கிளியர்? ஃபில் பண்ணுமா சார்? எஸ் சார். ஆமாம், இப்பவே சாட் பாக்ஸ் கிளிக் பண்ணி இப்பவே ஃபில் அப் பண்ணிடுங்க சார். எஸ் சார். சாட் பாக்ஸ்ல இருக்கு, ஜஸ்ட் டன் அப்படின்னா சொல்லுங்க. நம்ம அடுத்த செஷன், அடுத்த டாபிக் போயிடலாம். ஃபில்அப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸல் ஷீட்டு ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பண்ணியாச்சு சார். எஸ், சூப்பர். சூப்பர், பண்ணியாச்சுங்க. ஓகே, சூப்பர் சார், ஃபண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அப்போ நம்ம அக்செப்டபிள் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்? 1 to 2% அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? எஸ். ஆனா நாம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்? ஆனஸ்டா சொல்லுங்க, நாம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்? இன்னைக்கு நான் 1,00,000 போட்டேன்னா எனக்கு எவ்வளவு வேணும்னு எதிர்பார்க்கிறோம்? அட்லீஸ்ட் 10% ரிட்டர்ன் 10% பர் ட்ரேடா பர் மந்த்துக்குங்கண்ணா? பர் ட்ரேடு. பர் ட்ரேடு, கரெக்டா? சரி, இப்போ 10 பர் ட்ரேடு நீங்க 10% எப்படின்னா மாசத்துக்கு வெறும் 10 ட்ரேடு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களோட கேபிட்டல் 100% மாறி இருக்கணும். நம்பர் 1, கரெக்டா? 1 lakh பிகம் 2 lakhs ஆயிருக்கணும். அப்போ இப்படியே நீங்க குமுலேட்டிவ்ல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் சினாரியோ உங்களோட 1 lakh பிகம் அரௌண்ட் 56 lakhs கிட்ட வந்திருக்கணுங்க. 56 lakhs அப்ராக்சிமேட்டா நான் சொல்ல வரேன், வந்திருக்கணும். ஆனா வந்திருக்கா அப்படின்னா யோசிச்சு பாருங்க நீங்களே. பட் இங்க மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுவாலா இந்தியாவோட வாரன் பஃபட் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ண டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
அவர் என்ன பண்ணியிருக்காரு, மந்த்லி 1%, ஓகே, மந்த்லி 3%, மந்த்லி 8% டிரா டவுனும் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவரோட கேபிட்டல் 8,000 கோடியிலேருந்து 35,000 கோடியை டெவலப் பண்ணியிருக்காரா இல்லைங்களா? பண்ணியிருக்காரா இல்லைங்களா? நான் பேசலைங்க, ரிப்போர்ட் பேசுது. எஸ். அப்போ எங்க நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம்னு தெரியுதுங்களா? தெரியுதுங்களா இல்லைங்களா? ஓகே, லிசனிங். அப்போ இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு டெசிஷன் உங்களை எடுக்க சொல்றோம். என்னன்னா, நான் ஒரே ஒரு டெசிஷன், அந்த 1% ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போறேன், அது என்னோட லைஃபே மாத்தும் அப்படிங்கிறத நீங்க உங்களோட டைரியில, உங்களோட மைண்ட்ல எல்லாம் எழுதாதீங்க. டைரியில நோட் பேட்ல எழுதணுங்க. ஓகே, எழுதலைன்னா வேலைக்கே ஆகாது. லிசனிங் மோட்ல ஸ்கிரீன்ஷாட்டு நான் அப்புறம் பார்த்தேன். யூ பிலீவ் மீ ஆர் நாட், என்கிட்ட ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட்டு இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் இந்த மொபைல்ல ஓகேங்களா எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னா ப்ரூஃபோட காமிக்க உங்களுக்கு. ஓகே, அப்ராக்சிமேட்டா 42,980 டூ ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வச்சிருக்கேன். இதை நான் போய் பார்ப்பேங்கிறீங்க? 48,000 ஸ்கிரீன்ஷாட்ல ஸ்லைட்ல நான் போய் தேடி பார்ப்பேனா? ஜஸ்ட் இமேஜின். அதனால இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் தான் அதெல்லாம் வேலை கேட்காது. ஓகே ஓகே 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் சக்சஸ் ஆகல, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் சக்சஸ். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிலீஃப் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. 95% ஆஃப் பீப்புள் க்ரௌடை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரோங்க. க்ரௌட் மீன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ நான் டாக்டர்கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் ஸ்கேன் பண்ண சொல்றாரு. டாக்டருக்கு போறேன், எனக்கு இந்த இடத்த ஸ்கேன் பண்ணணும்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணணும்? என்னோட வாட்சை ரிமூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? கரெக்ட். அதுக்கப்புறம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இதெல்லாம் என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், என்னோட அக்யூரசியை கம்மி பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அந்த இண்டிகேட்டர் 95% ஃபாலோ பண்ற இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்றோம்னு சொல்ல வரேன். என்னகிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 3000 இண்டிகேட்டர்ஸ் நான் வச்சிருக்கேன். அதுல பாதி காசு கொடுத்து வாங்கணும். எவ்வளவு தெரியுங்களா? இப்பெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்குதுங்க லாக்டவுன்ல. ஆனா லாக்டவுனுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய் பே பண்ணிருக்கேங்க. எவ்வளவுங்க? 2 நாளைக்கு 1.5 லட்ச ரூபாய் பே பண்ணிருக்கேன். 75,000 rupees ஒரே ஒரு இண்டிகேட்டருக்கு மட்டும் நான் பே பண்ணிருக்கேன். பட் இப்போ இது எதுவுமே நான் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா ஸ்கேன் பண்ணும்போது எப்படி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றோமோ அதே மாதிரி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர் இல்லாம ட்ரேடை எப்படி பண்ணணும், மார்க்கெட்டை உள்ளபடி டிரான்ஸ்பரண்டா பாக்குறேன். அதோட லாங்குவேஜ் புரிஞ்சா நான் ட்ரேடு, லாங்குவேஜ் புரியலன்னா சும்மா இருந்தா சரண்டர். எத்தனை பேருக்கு இது டிஃப்ரெண்டா இருக்குது? எஸ், புரியுதுங்களா? க்ரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த பிலீஃப் சிஸ்டம் கிரியேட் பண்றோம். அட் த சேம் டைம் 5% ஆஃப் பீப்புள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ட்ரம்ப் பேசினா பேசட்டும், நிர்மலா சீதாராமன் டாக்ஸ் போட்டா போடட்டும், XYZ நடந்தா நடக்கட்டும், எனக்கு தெரியாது. நான் ரூல் பேஸ்டு ட்ரேடர், என்னோட ஃப்ரேம் ஒர்க் உள்ளதான் இருக்கேன். ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னால சக்சஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறத ஆத்தென்டிசிட்டியா இருக்கிறதுனால சக்சஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? சேலஞ்சா இருக்கு சார். ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். கியூரியாசிட்டியா இருக்கு. எஸ் மேம். ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் பாருங்க, டிவிடெண்ட் பாருங்க, நியூஸ் பாருங்க அப்படின்னு. நீங்க எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுது. ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. எஸ் மேடம், இதுக்கான ஆன்சர் டே 1ல கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? டோன்ட் வரி. இப்போ சிம்பிள். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கணும். இப்ப நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா பில்லர்ஸ் ரொம்ப முக்கியமா, ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமா? எஸ். அதே மாதிரி நீங்க ட்ரேடிங்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 6 பில்லர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த 6 பில்லர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பேசணுங்க. ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு 6000 ஸ்டாக் இருக்கு, 6000 ஸ்டாக் நம்ம அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ எப்படி அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நானே ரெடிமேட் மிக்சரா கொடுத்துடுறேன். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், மேகி நூடுல்ஸ் மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துடுறேன்னு சொல்ல வரேன்.
எப்படி இருக்கும் இப்போ? கரெக்ட். 2 minutes பண்ணிடலாம் சார். எஸ், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சார். சிம்பிள். நேத்துக்குள்ள கேட்டிருந்தாங்க மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இது பழைய டேட்டா தான் நம்ம வந்து ஷோ பண்ணணும் ஆஸ் பர் செபி ரூல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா புரியுங்க. செப்டம்பர் 26, ஓகேங்களா, 6 மணிக்கு மார்னிங் எடுத்திருக்கோம். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு, கோல்டு கீழே வரும் அப்படிங்கிறது. இது வந்து நிஃப்டிங்களா, நிஃப்டி. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 36 சாட்டர்டே சண்டே லீவு. அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கு. புரியுதுங்களா? இங்க ப்ரெடிக்ட் பண்ணுது, இந்த இடம் ப்ரெடிக்ட் பண்ணுது, மறுநாள் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஏன் இதனா மார்க்கெட் பக்கா வெல் ப்ரீடிஃபைன்டு. எப்படி பக்கா வெல் ப்ரீடிஃபைன்? நான் எவ்வளவு தூரம் ஏறணும் எவ்வளவு தூரம் இறங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாரு. கிளியருங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு என்ன முக்கியமான குவாலிட்டி இருக்கணும்னா ட்ரேடு பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஒரு ட்ரேடுக்குள்ள போகும்போதே ஒரு 5 ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதை நம்ம கரெக்டா எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ரூல்ஸை பிளைண்டா ஃபாலோ பண்ணணும், கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணணும். நீங்க எப்போ நம்ம மூளையெல்லாம் கழட்டி ஓரமா வச்சுட்டு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்ல வரேன், தேர் இஸ் நோ 100% ஸ்ட்ராட்டஜி இன் த வேர்ல்டுங்க. 100% சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எங்கேயுமே கிடையாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களையும் நம்பாதீங்க. புரியுதுங்களா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோ இன்னும் வந்து யாரும் கடவுள் அனுப்பல. கரெக்டுங்களா? வாரன் பஃபட்டுக்கே சரிக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ராகேஷ் ஜுஜிவாலா சாருக்கு சரிக்கு இருக்கு. அவரோட ஒரே ஒரு போர்ட்போலியோ ஒரு நாள்ல 600 கோடி ரூபாய் லாஸ் நான் பார்த்திருக்கேன். மீன்ஸ் டேட்டா சொல்லுது 600 கோடி ஒரே நாள் லாஸ். பட் அதே அடுத்த ஃபியூ டேஸ்ல 900 crores ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இன்ட்ராடே பண்ண போறோமா, டெலிவரி பண்ண போறோமா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பண்ண போறோமா, இந்த மாதிரி ஒன்னு நம்ம டிராவல் பண்ணணும், அது தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியர்? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும், அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். கிளியருங்களா? எஸ், ஓகேங்க, சூப்பர். மார்க்கெட்டை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட் இதுதான் அப்படின்னு சொல்ல வரேன். டேட் என்னங்க? இது பழைய டேட்டா தான் என்னால் ஷோ பண்ண முடியும் ஆஸ் பர் ரூலு. எத்தனை மணிங்க இது? மார்னிங் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன். மார்னிங் எத்தனை மணி? 3:57, 3:57 காலையில. ஓகேங்களா? என்ன போட்டிருக்கோம்? ஹார்வெஸ்டிங் டே போட்டிருக்கோமா? எஸ். அடுத்தது 10 மணிக்கு போட்டிருக்கோம். குளோபல் மார்க்கெட்டுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை, அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும். அப்போ 4 மணிக்கு ப்ரிடிக்ட் பண்ணது உங்களுக்கு கோல்டு ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி கீழே வந்துட்டுன்னு சொல்ல வரேன். ஆஸ் பர் சொல்லி அடி ஸ்ட்ராட்டஜி பேரே சொல்லி அடிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபுல்லா கீழே தாங்க, இல்லை இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட் மேலே தாங்க அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியர்? ஸோ இதுதான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததுல பார்க்கலாம். கிளியர்? ஓகே. இதுவரை ஏதாவது பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா புரியாது சப்ஜெக்ட். எஸ், இப்போதைக்கு நோ டவுட் சார் எனக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம வந்து டே 1ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற முக்கியம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஷேர் பண்றோம். ஸோ தட் அதையும் நீங்க பார்த்துருங்க. புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஓகே, டே 2 நீங்க பார்த்துருப்பீங்க, அதோட இன்புட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நானும் வீரா சார் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, நீங்க அதையும் பாருங்க. டே 3 நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட்டை எந்த இடத்துல வாங்கணும், எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை 10 செகண்ட்ல நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? எக்ஸைட்டட்னா ஈன்னு போடுங்களேன் சேட் பாக்ஸ்ல. இ. எஸ். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ப்ராப்பரா நோட் பேடு பெண்ணோட வாங்க. இன்னொரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மேக்ஸிமம் வீடியோ ஆன் பண்ணி வர மாதிரி வாங்க. ஏன்னா நான் இங்க ஒவ்வொரு பர்சனையும் நான் பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், சூப்பர் சார், வீர சார், சூப்பர், தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இங்க வந்து திருவளர் செல்வி அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பருங்கம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
ஏன்னா இவ்வளோ டெடிகேஷனாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க. ஏன்னா யுவர் இன்வெஸ்டிங் அண்ட் யுவர் டைம் வித் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் வீடியோ ஆன் பண்ணி சின்சியராக பண்ணுறீங்க. இந்த சின்சியரிட்டி தான் டிசிப்ளின்னா மார்க்கெட் காசு கொடுக்கும். நீங்கள் நாலேஜி மூளையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, அது தப்பாக இதான் என்னோட புரிதல். நான் மார்க்கெட்டை பற்றி வச்சுருக்கேன், அது நாளைக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ், சூப்பர். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்படி அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணிட்டீங்களா? புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு நம்ம வந்து அந்த இன்புட்ஸ் கொடுத்துருவோம், எக்ஸல் ஷீட்டும் அதுவும். கிளியர்? ஸோ நாளைக்கு நோட் பேட் பெண்ணோட வந்துருங்க. ஒரு 1 ஹவரில் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். எஸ், வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. சார் இந்த ஃபர்ஸ்ட் டே செஷனும் இன்னைக்கு ரெக்கார்டிங்ஸும் அனுப்புவீங்களா? எஸ் மேடம், ஷேர் பண்ணுறோம் மேம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களா? பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் மேடம். எஸ், சூப்பர். எப்படி இருந்தது செஷன்? இன்னொரு விஷயம் பண்ணுங்க, எய்தர் என்னோட நம்பரோ இல்ல வீரா சார் நம்பருக்கோ செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் லிங்க் அவரோட சர்க்கிள்ல வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அவர் எப்படி இருந்தது செஷன் அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை ஒரு மெசேஜ் போடுங்க. போடலாமா? இல்ல நீங்க இல்ல மேடம், நீங்க மத்தவங்க. ஓகே, என்னோட நம்பருக்கு போட்டாலும் சரி, ஆர் வீரா சார் நம்பருக்கு போட்டாலும் சரி. மேபி 2 பேரோட நம்பரும் நான் போடுறேன். எஸ் சார், போடலாம்ல சார்? 98483652 வீரா சார் நம்பர். ஓகேங்களா? எஸ். சி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் the more we want give அப்படிங்கிறதா, we are providing the value அப்படிங்கிறதா. ஓகே, you are investing and your time அப்படிங்கிறதுனால. எஸ், 2 பேரோட நம்பரும் சாட் பாக்ஸில் இருக்கு. ஸோ எய்தர் அவருக்கோ இல்லை எனக்கோ நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ தட் நம்ம அடுத்தது நம்ம போகலாம். கிளியர்? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, ஆர்எல்ஸ் ஓவர் டு வீரா சார். சார் அப்போ இந்த செஷன் எவ்வளவு செஷன் சார் இருக்கு? நாளைக்கு இன்னொரு செஷன் இருக்கு மேம். நாளைக்கு தேர்ட் செஷன். அவ்வளவுதான், 3 கிளாஸ் தானே? இல்ல அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் மேடம். ஓகே, எஸ், ஓகே, சூப்பர். எஸ் வீரா சார். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ செஷன் பார்த்தீங்கன்னா 3 செஷனு. போன மண்டே ஒரு செஷன் பண்ணோம், இன்னைக்கு செகண்ட் செஷன் தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே 3வது செஷன். நாளைக்கும் ஒரு 7:30 to 9, 7:15லேருந்து நீங்கள் எல்லாம் லாகின் பண்ணலாம். மீட் அண்ட் கிரீட் 7:15 to 7:30. அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க கேட்டுக்கலாம். 7:30க்கு ஷார்ப்பா இறை வணக்கத்தோட நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ப்ரோக்ராம் பத்தி எப்பவுமே ஒரு இது என்னன்னா 7:30ன்னா 7:30க்கு நம்ம கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் அட்டண்டன்ஸ் இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, 7:30க்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். அண்ட் முடிக்கிறதும் வந்து கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு வந்து அருள் சார் வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் உங்கள் நோட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் புக் வச்சு நோட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சின்சியாரிட்டிக்கும் உங்களுடைய வருகைக்கும் ரொம்ப நன்றி. ஒரு விஷயத்த புதுசாக நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆர்வம் நம்ம இதை வந்து அப்படியே செயல்படுத்துறோம். நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ கற்றுக்கொண்டதை செயல்படுத்துறோம். ஸோ அதுதான் நம்ம வள்ளுவர் ஐயா திரும்ப திரும்ப சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே நம்ம செயல்படுத்தணும் ஃபீல்டில். ஸோ நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்கு, நாளைக்கு கிளாஸையும் வந்து அட்டன் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஃபைனல் இன்புட்ஸ் நாளைக்கு நிறைய சொல்லித் தருவாங்க. ஸோ அதையும் கற்றுக்கிட்டு அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீல்டில். நீங்கள் ஷேர் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதை பார்த்து கரெக்டாக நம்ம செய்யணும். கரெக்டாக செஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய புதையல். பட் சரியாக புரிஞ்சிக்காம நம்ம செய்யும்போது அதுவே ஒரு புதகுழியாக மாறிடும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை லாஸ் பண்ண வேண்டி வந்துடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக அவர் சொல்லித்தர்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லபடியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அருள் சார், நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்றதுன்னா நீங்கள் சொல்லுங்க. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு ஷார்ப்பாக சார் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க, யாருக்காகவும் டிலே பண்ண மாட்டோம்.
நாளைக்கு வித்தின் ஹவர்ல உங்களுக்கு யூ கேன் ஃபீல் த டேஸ்ட். அவ்வளவுதான் நான் மார்க்கெட் அப்படிங்கிறத புரிய வச்சிரும். நீங்க ஃபீல் பண்ண முடியும் அந்த டேஸ்ட்டை. ஓகேங்களா? ஸோ கெட் ரெடி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம கனெக்ட் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 அண்ட் நீங்க எல்லாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருந்தீங்கன்னா அதுல உங்க நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் கேப்சர் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அந்த முதல் செஷனுடைய லிங்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் இன்னைக்கு அவர் யூஸ் பண்ண அந்த எக்ஸல் ஷீட் அதையும் அவர் அருள் சார் ஷேர் பண்ணிடுவாரு. தேங்க்யூ ஸோ மச். நம் அனைவருக்கும் அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அருள் சார், நீங்க உங்களுடைய அந்த மார்னிங் செஷனை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்லிடணும். ஆக்சுவலி நம்ம 4:45 6 o'clock வரலையும் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிசஸ் பண்றோம். ஓகேங்களா? இது பியூர் சர்வீஸா மட்டும் தான் பண்றோம். அந்த இடத்துல வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. கிட்டத்தட்ட 780வது நாள். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவா 70-80 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆத்மார்த்தமா அன்கண்டிஷனல் லவ், பியூர் லவ் மட்டும்தான் அங்க. அந்த புதிய காலை அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல தான் பண்றோம். அங்க ஸ்டாக் மார்க்கெட் டிஸ்கஷனோ, ப்ராடக்ட் செல் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருவோம், இந்த பொருள் வாங்கினாதான் இந்த செஷன் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எதுவுமே இன்டென்ஷன் கிடையாது. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு நீங்க சேட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்றேன். பழகி பாருங்க. பிடிச்சா உங்களோட லைஃப் நீங்க செஞ்சா மட்டும்தான் ரிசல்ட். நான் திரும்ப சொல்ல வரேன், லேர்ன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். மென்டலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத லைவா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா பண்றோம், நமக்கு தெரியும் எல்லாமே. இங்க நிறைய பேருக்கு என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதான் பெரிய பிரச்சனை. ஓகே, அதை ஸ்ட்ரக்சர்டா நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கலெக்டிவா நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்ட, நிறைய குருமார்கிட்ட கத்துக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணி இதுல எனக்கு ரிசல்ட் எடுத்திருக்கும். அந்த செஷன் ப்ராக்டிசஸ் பண்ண மூலமா நான் வீடு வாங்கியிருக்கேன். நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்க. ஓகேங்களா? நான் மட்டும் இல்ல, நிறைய பேர், இன்க்ளூடிங் 25 வருஷம் கண்ணாடி போட்டவங்க கூட கண்ணாடி கழட்டியிருக்காங்க த்ரூ ப்ராக்டிசஸ். ஓகேங்களா? ப்ராக்டிசஸ் இந்த வார்த்தை நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். வித்தவுட் ப்ராக்டிஸ் நத்திங் ஹேப்பன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார். தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் நாளை ஈவினிங் செஷன்ல அட்டன் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் முடியுமோ, மார்னிங் அருள் சார் நடத்துற 4:45 செஷனுக்கு லாகின் பண்ணுங்க. 4:45 to 5 o'clock நல்ல அற்புதமான சாங்ஸ், டிவோஷனல் சாங்ஸ் ஓடிட்டு இருக்கும், கேளுங்க. 5 o'clock ரெடி ஆயிடுங்க. 5 o'clock ஷார்ப்பா அவருடைய ப்ராக்டிசஸ் ஆரம்பிச்சிருவாரு. அந்த ப்ராக்டிசஸ் செய்யுங்க டெய்லி. ஒரு 2 நாள் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு. வெரி குட் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிசஸ். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க அது வந்து லாக்டவுன் காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எவ்ரிடே மார்னிங். ஸோ இப்போ அருள் சார் வந்து தொடர்ந்து 780 டேஸாக ரெகுலராக ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு 1 நாள் 2 நாள் அட்டன் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நாளைக்கு சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓகே சார்.